81 வயது முதியவர் ஒருவர் ஒரு நாட்டின் முன்னாள் ஆட்சியாளர். இன்றைக்கு தி ஹேக் நகரத்தில் இருக்கக்கூடிய சிறைச்சாலையில் முடங்கி கிடக்கிறார். சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஐசிசி அவரை விடமாட்டேன் என்று பிடிவாதம் பிடித்து நிற்கிறது. காரணம் என்ன? அவர் ஆயிரக்கணக்கான மனிதர்களை கொன்றதாக கூறப்படக்கூடிய குற்றச்சாட்டு. ஆனால் அதே நேரத்தில் இதே உலகத்தில் 73,000க்கும் மேற்பட்ட மக்களை கொன்று குவித்த இன்னொரு ஆட்சியாளர் இதே ஐசிசியின் கைது ஆணை இருந்தும் கூட மிக சுதந்திரமாக எந்த கவலையும் இன்றி தாராளமாக வலம் வந்து கொண்டிருக்கிறார். இதுதான் இன்றைக்கு உலகத்தினுடைய நீதி. சர்வதேச நீதிமன்றம் கூட 2 தராசுகளை வைத்துக் கொண்டுதான் நீதியை நிறுத்திக் கொண்டிருக்கிறது. இந்த விசித்திரமான சர்வதேச அரசியலை விரிவாக இந்த பதிவில் பார்ப்போம். ரொட்ரிகோ டுடேட்டே பிலிப்பைன்ஸ் நாட்டினுடைய முன்னாள் அதிபர். 2016 முதல் 2022 வரை அந்த நாட்டை ஆண்டவர். அதிபராவதற்கு முன்பே அவர் டேவோ சிட்டி என்கிற ஒரு நகரத்தினுடைய நகராதிபதியாக மேயராக இருந்த போதே இவருடைய ஸ்டைல் என்னவென்று உலகத்துக்கு நன்றாகவே தெரிந்தது. வார் ஆன் ட்ரக்ஸ், அதாவது போதைப் பொருளுக்கு எதிரான போர். இந்த ஒரு வார்த்தை தான் பிலிப்பைன்ஸில் ஆயிரக்கணக்கான உயிர்களை மாய்த்தது என்று சொல்ல வேண்டும். ஐசிசி நீதிபதிகள் வெளியிட்ட 50 பக்க தீர்ப்பில் ஒரு கொடூரமான உண்மை வெளிச்சத்துக்கு வந்தது. ரொட்ரிகோ மேயராக இருந்த காலகட்டத்தில் டேவோ டெத் ஸ்குவாட் என்று சொல்லப்படக்கூடிய கொலை படையை உருவாக்கி நடத்தி இருக்கிறார். காவல்துறை அதிகாரிகளையும் கூலி படையினரையும் அவர் வைத்துக் கொண்டு போதைப் பொருள் வியாபாரிகள், திருடர்கள் மற்றும் சந்தேகத்துக்குரிய நபர்களை ஈவிரக்கமின்றி கொன்று குவித்திருக்கிறார்கள். அதிபராக பதவியேற்றதும் இந்த நடைமுறையை நாடெங்கிலுமே ஒரு தேசிய வலையமைப்பாக இவர் விரிவுபடுத்தினாராம். அவர்களை செயலிழக்க செய்யுங்கள், அதாவது நியூட்ரலைஸ் என்று கட்டளையிட்டார். ஐசிசி நீதிபதிகள் இந்த கட்டளையை ஆழமாக ஆராய்ந்து இது கொல்வதை தான் குறிக்கிறது என்று அவர்கள் தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இன்னும் கொடுமை என்னவென்றால், காவல்துறையினர் போதுமான அளவு மக்களை கொல்லவில்லை என்றால் அவர்களுக்கே மரண அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதாம். இதற்கு மிகச் சிறந்த ஒரு உதாரணம், 17 வயது சிறுவன் கியான் லாய்ட் டெலோஸ் சாண்டோஸ் 2017ஆம் ஆண்டு கொடூரமாக பிலிப்பைன்ஸில் கொல்லப்பட்டார். அந்த சிறுவன் போதைப் பொருள் வியாபாரி கிடையாது என்பது பிறகுதான் நிரூபிக்கப்படுகிறது. ஆனால் போன உயிர் திரும்பி வருமா? 2017 ஆகஸ்ட் 16ஆம் தேதி நடந்த சம்பவம். கியான் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஒரு சந்தர்ப்பத்தில் போலீசார் அவனுடைய கைகளில் ஒரு துப்பாக்கியை கொடுத்து ஓட சொல்லி இருக்கிறார்கள். இந்த காட்சிகள் எல்லாம் சிசிடிவியில் பதிவாகி இருக்கின்றன. அவன் ஓடும்போது அவனை சுட்டிருக்கிறார்கள். மிக கொடூரமான ஒரு கொலையாகவே அது அமைந்திருக்கிறது. பிறகு இந்த சம்பவம் விசாரணைகளுக்கு பிறகு நிரூபிக்கப்பட்டதும் எந்த விதமான அடையாள அணிவகுப்புகளும் இன்றி 3 போலீஸ் அதிகாரிகள் 40 ஆண்டுகளுக்கு சிறை வைக்கப்படுகிறார்கள். இப்படி மிக கொடூரமான பல சம்பவங்கள் அந்த காலகட்டத்தில் நடந்ததாக சொல்லப்படுகிறது. ரொட்ரிகோ தன்னுடைய பொதுக்கூட்டங்களில் குற்றவாளிகளை கொல்லுங்கள் என்று நேரடியாகவே சொன்னார். அதோடு மட்டுமல்லாமல் அப்படி கொல்பவர்களை நான் பாதுகாப்பேன், அவர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்குவேன் என்றும் பகிரங்கமாக உறுதியளித்தார். சுருக்கமாக சொன்னால் இது அரசால் திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு கொலை இயந்திரம். சரி, இதற்கு சர்வதேச நீதிமன்றம் என்ன நடவடிக்கை எடுத்தது? 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி 10 ஐசிசி வழக்கறிஞர் ரொட்ரிகோவை கைது செய்ய கோரிக்கை வைத்தார். மார்ச் 7ஆம் தேதி கைது ஆணை பிறப்பிக்கப்படுகிறது. மார்ச் 11ஆம் தேதி அவர் ஆட்சியிலிருந்து கீழிறக்கப்பட்டதும் ஹாங்காங்கில் இருந்து திரும்பும் போது இன்டர்போல் உதவியோடு பிலிப்பைன்ஸ் விமான நிலையத்தில் வைத்தே ரொட்ரிகோ அதிரடியாக கைது செய்யப்பட்டார். அடுத்த நாளே தி ஹேக் சிறைக்கு அவர் நாடு கடத்தப்பட்டார். 2026 பிப்ரவரியில் இவருடைய குற்றச்சாட்டுகளை உறுதி செய்வதற்கான விசாரணைகள் நடந்தன. ஆனால் ரொட்ரிகோ அந்த விசாரணையை புறக்கணித்து விட்டார். இதை அடுத்து இன்று ஏப்ரல் 23ஆம் தேதி ஐசிசி நீதிபதிகள் அவர் மீதான குற்றச்சாட்டுகளை நம்புவதற்கு வலுவான ஆதாரங்கள் உள்ளன என்று தீர்ப்பளித்திருக்கிறார்கள். ஆசியாவிலேயே சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் விசாரணையை எதிர்கொள்ளக்கூடிய முதலாவது முன்னாள் அரசு தலைவர் இவர்தான். 3 முக்கியமான குற்றச்சாட்டுகள் இவர் மீது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றன. அவற்றில் முதலாவதாக, இவர் மேயராக நகராதிபதியாக இருந்தபோது 19 பேரை கொண்டிருக்கிறார். 2, அதிபராக இருந்தபோது 14 முக்கிய இலக்குகளை கொன்றது. 3, கிராமப்புற சுத்திகரிப்பு நடவடிக்கைகளில் 43 பேரை கொன்றது. இது வெறுமனே 76 கொலைகள் பற்றிய கணக்கு அல்ல. இவை ஒரு உதாரணம் மட்டும்தான். உண்மையான பாதிப்பு ஆயிரக்கணக்கான மரணங்கள் என்கிறார்கள் வழக்கறிஞர்கள். மனித உரிமை அமைப்புகள் என்ன சொல்கிறார்கள்? இந்த விசாரணை உலகத்துக்கு ஒரு வலிமையான செய்தியை தருகிறது என்கிறார்கள். எந்த நாட்டிலும்
யாரும் சட்டத்துக்கு மேலானவர்கள் அல்ல என்று கூறுகிறார்கள். ரொட்ரிகோ மீதான விசாரணை உறுதி செய்யப்பட்டது வரவேற்கக்கூடிய ஒன்றுதான். ஆனால் இங்கே நாம் மிக முக்கியமான ஒரு கேள்வியை கேட்டாக வேண்டும். 76 கொலைகள் நிரூபிக்கப்பட்டதற்காக ரொட்ரிகோ இன்று சிறையில் கம்பி எண்ணிக் கொண்டிருக்கிறார். ஆனால் 73,000க்கும் மேற்பட்ட மனிதர்களை கொன்று குவித்ததற்காக இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகுவுக்கு எதிராக இதே ஐசிசியின் கைது ஆணை இருந்தும் அவர் எங்கே இருக்கிறார்? மிக சுதந்திரமாக எந்த ஒரு தடையுமின்றி தன்னுடைய அதிகார நாற்காலியில் அமர்ந்திருக்கிறார். இது எப்படி சாத்தியமாகிறது? உலகம் ஏன் இதை பார்த்து கொண்டு மௌனமாக இருக்கிறது? 2026 ஏப்ரல் நிலவரப்படி குறைந்தது 73,400க்கும் மேற்பட்ட பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதில் 270 ஊடகவியலாளர்கள் வேறு. அவர்கள் இலக்கு வைக்கப்பட்டு கொல்லப்பட்டதற்கான ஆதாரங்கள் அப்பட்டமாக இருக்கின்றன. 120 கல்வியலாளர்கள், 560க்கும் மேற்பட்ட தொண்டு நிறுவன பணியாளர்களும் அடங்குவர். கொல்லப்பட்டவர்களில் 80% பேர் அப்பாவி பொதுமக்கள் என்று ஆய்வாளர்கள் மதிப்பிடுகிறார்கள். ஐநா உட்பட முக்கியமான சர்வதேச அமைப்புகளை இதை உறுதிப்படுத்தி இருக்கின்றன. காசாவில் உள்ள 70% கட்டிடங்கள் இப்போது முழுமையாக அழிக்கப்பட்டு விட்டன. ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணையம் இஸ்ரேல் செய்த செயல்கள் இன அழிப்புக்கான வரையறைகளுக்குள் வருகிறது என்று மிக தெளிவாக கூறியுள்ளது. மருத்துவ சீர்கேடு, பட்டினி என்று மறைமுக மரணங்களையும் சேர்த்தால் இந்த எண்ணிக்கை எப்படியுமே 1,00,000 தாண்டும் என்கிறது மருத்துவ ஆய்வு நிறுவனமான தி லான்செட். இது காசாவில் மாத்திரம். லெபனானில் என்ன நடக்கிறது? மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் மாத்திரம் 2,300க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதற்காக கொல்லப்படுகிறோம் என்றே தெரியாமல் இவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 12 லட்சம் மக்கள், அதாவது லெபனான் மக்கள் தொகையில் 20% அகதிகளாக இடம்பெயர்ந்திருக்கிறார்கள். இஸ்ரேலின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் லெபனானில் இருக்கக்கூடிய 50,000 வீடுகள் குறித்து என்ன சொன்னார் தெரியுமா? காசாவில் செய்ததையே லெபனானிலும் செய்வோம், வீடுகளை தரைமட்டமாக்குவோம் என்று சொன்னார். இது வெறும் மிரட்டல் அல்ல, அதுதான் அவர்களுடைய கொள்கை. நவம்பர் 2024 நெத்தன்யாகு மற்றும் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் மீது போர்க்குற்றங்கள் மற்றும் மனிதகுலத்துக்கு எதிரான குற்றங்களுக்காக ஐசிசி கைது ஆணை பிறப்பித்தது. இதன் அடிப்படையில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் கையெழுத்திட்ட 125 நாடுகளும் தங்கள் எல்லைக்குள் வந்தால் கைது செய்ய கடமைப்பட்டிருக்கின்றன. ஆனால் நடந்தது என்ன? சுவிட்சர்லாந்து ஐசிசி உறுப்பினர் என்பதால் நெத்தன்யாகு அங்கு நடக்கக்கூடிய உலக பொருளாதார மன்ற கூட்டத்தை தவிர்த்து விட்டார். அவர் எங்கு செல்ல வேண்டும் என்பதை அவரே தேர்ந்தெடுக்கிறார். கைது ஆணை இருந்தும் யாரும் அவரை நெருங்கக்கூட முடியவில்லை. காரணம் அமெரிக்கா. ரொட்ரிகோவின் ஆட்சியில் கொல்லப்பட்டவர்கள் ஆயிரக்கணக்கானவர்கள். நெத்தன்யாகுவின் ஆட்சியில் 73,000 பேர். இருவர் மீதும் ஐசிசி சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தினுடைய கைது ஆணை இருக்கிறது. ஆனால் ரொட்ரிகோ கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார். நெத்தன்யாகு சுதந்திரமாக இருக்கிறார். ரொட்ரிகோ மீதான விசாரணை ஆரம்பமாகிவிட்டது. நெத்தன்யாகு மீது அப்படி எதுவும் நடக்கவே இல்லை. ரொட்ரிகோவுக்கு அமெரிக்காவினுடைய ஆதரவு கிடையாது. நெத்தன்யாகுவுக்கு அமெரிக்காவின் முழு ஆதரவு இருக்கிறது. இந்த ஒரே ஒரு ஒப்பீடு சர்வதேச நீதியின் உண்மையான முகத்திரையை கிழித்தெறிகிறது. ரொட்ரிகோவை கைது செய்யும் போது யாருமே தடுக்கவில்லை. ஆனால் நெத்தன்யாகுவை கைது செய்தால் கைது செய்யும் நாடுகள் மீது பொருளாதார தடை விதிப்போம் என்று ட்ரம்ப் மிரட்டுவார். பிரிட்டனும் பிரான்சும் கூட நெத்தன்யாகுவை கைது செய்ய முன்வரவில்லை. இது சர்வதேச சட்டம் அல்ல, அப்பட்டமான சர்வதேச அரசியல். ஒரு அரசியல் ஆய்வாளர் மிக அழகாக சொன்னார், சர்வதேச சட்டம் குருடானது அல்ல, யாரிடம் அதிகாரமும் பலமும் இருக்கிறது என்பதை அது மிக தெளிவாகவே பார்க்கிறது என்றார். ரொட்ரிகோவிடம் எண்ணெய் வளம் அல்லது பெட்ரோ டாலர்ஸ் இல்லை, மிகப்பெரிய இராணுவ பலமும் இல்லை, ஐநாவில் வீட்டோ அதிகாரமும் இல்லை. ஆனால் நெத்தன்யாகுவிடம் அமெரிக்காவின் நிபந்தனையற்ற ஆதரவு, ஒவ்வொரு ஆண்டும் $3.8 பில்லியன் இராணுவ உதவி, ஐநாவில் வீட்டோ அதிகாரம் என அனைத்தும் இருக்கிறது. ஆனால் இதெல்லாம் தான் உண்மையான காரணமா என்று நீங்கள் கேட்டால் இல்லை. யார் கொல்லப்படுகிறார்கள் என்பது முக்கியம் அல்ல, யார் கொல்கிறார்கள் என்பதுதான் இங்கு முக்கியம். என்ன நிறம், என்ன மதம், என்ன நிலப்பரப்பு என்ற அளவுகோலில் தான் இங்கே நீதி எடை போடப்படுகிறது. பிலிப்பைன்ஸில் கொல்லப்பட்ட 17 வயது சிறுவன் கியான் லாய்ட் டெலோஸ் சாண்டோஸுக்கு ஒரு பெயர் இருக்கிறது, ஒரு முகம் இருக்கிறது. இன்று அவனுக்கு ஐசிசி ஆவணங்களிலும் இடம் உண்டு. ஆனால் காசாவில் கொல்லப்பட்ட 15,000க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கும் பெயர்கள் உண்டு. ஆனால் அவர்களுக்கான நீதி ஐசிசியில் கிடைக்குமா? ரொட்ரிகோ இன்று சிறையில் இருக்கிறார். அவருக்கான விசாரணை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. நீதி மெதுவாக நகர்கிறது என்றாலும் அது நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நெத்தன்யாகு ஒரு கைது ஆணையை சுமந்து கொண்டு சுதந்திரமாக வலம் வருகிறார். 125 நாடுகள் அவரை கைது செய்ய சட்டபூர்வமாக கடமைப்பட்டிருந்தும்
அவர் தடையின்றி உலவுகிறார். இந்த உலகத்தில் நீதி என்பது அனைவருக்கும் பொதுவானது அல்ல. அது யாருக்கு வசதியோ அவர்களுக்கு மட்டும் வளைந்து கொடுக்கிறது. இறுதியாக ஒரு கேள்வியை கேட்டு இந்த பதிவை நிறைவு செய்யலாம். அமெரிக்காவும் மேற்கத்திய நாடுகளும் விதிகளின் அடிப்படையிலான உலகளாவிய ஒழுங்கு என்று அடிக்கடி முழங்குகிறார்களே, அந்த விதிகள் யாருக்கு பொருந்துகின்றன, யாருக்கு பொருந்துவதில்லை? இந்த கேள்விக்கு உலகம் ஒரு நேர்மையான பதிலை சொல்லாத வரை காசாவில் கொல்லப்பட்ட 73,000 மனிதர்களுக்கும் லெபனானில் இடம்பெயர்ந்த 12 லட்சம் மக்களுக்கும் ஒருபோதும் நீதி கிடைக்கப் போவதில்லை. காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். இந்த யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனையும் கிளிக் செய்யுங்கள்.